புதுச்சேரி அடுத்து பிள்ளைச்சாவடி இயங்கி வரும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து இயங்கி வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர் வந்து இதுல வந்து மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் வந்து பல்கலைக்கழக வளாகத்துல வந்து விடுதியில் தங்கியிருந்த வட மாநிலத்தை சேர்ந்த, அதாவது குஜராத்தை சேர்ந்த 1ஆம் ஆண்டு மாணவி வந்து தனது ஆண் நண்பருடன் கடந்த 12ஆம் தேதி தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்க வந்து 3 பேர் வந்து அவங்க பேசிக் கொண்டிருந்த வீடியோ எடுத்ததாக, மொபைல் வந்து வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. ஏன் எடுக்கிறது கேட்டதற்கு அந்த மாணவனை தாக்கியுள்ளனர். இங்கு எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறது என்று தாக்கியதாக தெரிகிறது. இதை பார்த்தீங்கன்னா அந்த மாணவனை மட்டும் அடித்து துரைத்துள்ளனர். அவர்கள் வந்து தப்பித்து அங்கிருந்து ஓடுகிறார். அந்த மாணவியை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது வந்து அந்த மாணவி வந்து பூச்சிலிடவே இவர்கள் வந்து 3 பேரும் தப்பித்து ஓடியிருந்தனர். அப்பொழுது அந்த மாணவி வந்து அவர்கள் தப்பித்து ஓடுவதற்காக ஓடும்பொழுது தடுமாறி கீழே விழுந்தனர். அவருக்கு உடனடியாக அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று மறுபடியும் விடுதிக்கு சென்றுள்ளார். ஆனா அந்த மாணவி காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கவில்லை. ஆனால் கல்லூரி நிர்வாகத்திடம் வந்து அது வந்து இந்த தகவலை வந்து தெரிவித்திருக்காது. கல்லூரி நிர்வாகம் இதுவரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை. இருந்த போதில் வந்து வடமாநில பெண்ணை வந்து கூட்டு பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுவரை வந்து காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளவில்லை. தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த பாலியல் பலாத்காரம் நடந்தது போன்று புதுச்சேரியில் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. இது மட்டும் இந்த 3 பேரில் ஒருவர் வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் தற்கால ஊழியராக பணியாற்றி வருகிறார் என்பது தெரிய வருகிறது பவித்ரா.